ஹை கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்குதா நான் பேசுகிறது? மணி வந்து 5:30. தொழுவ போய்க்கிருக்கேன். இப்போ இதுதான் நம்ம ஏரியா. தொழுவ போய்க்கிருக்கேன் இப்போ. இதுதான் கைஸ் நம்ம பள்ளியாசை. நம்ம தொழுவ போகிற பள்ளியாசை, நம்ம பள்ளியாசை கிடையாது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பள்ளியாசை. இன்னைக்கு குளிர் கொஞ்சம் கம்மி தான். தொழுதுட்டு ஒரு தனி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ரூமுக்கு போயிட்டு அடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பணும். மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. குளிர்காலனால இப்படி இருக்குது. இதே வெயில் காலத்தில் காட்டுறேன் நான். ஹாய் 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 ப்ரோ, அது கேரளா. மணி 6:30 ஆயிடுச்சு, இன்னும் முடியாமல் இருக்குது. கைஸ் இதான் கைஸ் நம்மளோட வண்டி. இப்போ வந்து இது வந்து மாமா போகணும். கொஞ்சம் நேரம் போயிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே பட்டன் ஸ்டாண்ட் தான். கரெக்டாகிட்டா காற்றடித்தாலுமே இந்த சிம்பிள் காட்ட தான் செய்யுது. இந்த பஞ்சர் சிம்பிள் என்னென்ன தெரியல. செக் பண்ணணும் போய். அதை கொஞ்சம் ஓட விட்டுட்டு இந்த டெம்பரேச்சர் வந்து லோவில் இருக்குது. டெம்பரேச்சர் கொஞ்சம் ஏறினோன்னே போயிட்டு போய் நிப்பாட்டினோன்னா வந்துடுவாங்க. வந்தோடனே ஸ்கூலில் போய் இறக்கி விட்டு வந்துட்டு அடுத்து நம்ம அண்ணன் ஒரு டீ குடிக்க போய்ட்டு டீயை குடிச்சு விட்டு வர வேண்டியதே. இன்னைக்கு குளிர் என்னன்னு தெரியல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 18 டிகிரி காட்டுதுந்தா. வண்டியில் 18 காட்டுது. வண்டியிலையும் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். 1 டிகிரி 2 டிகிரி தான் கூட இருக்கும். 15 டிகிரின்னு வச்சுக்கலாமே. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. ஆமாம் கைஸ், இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்து என்னென்னு கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து கைஸ் இப்போ தான் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். நம்ம வேளாக்குறது வந்து இதுக்கே பிடிக்கலை. அதனால் இயற்கைக்கே பிடிக்கலை. நேற்று தான் வீடாக கழுவுனே. இன்னைக்கு பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. வெளியே மேகமாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. மேகம் மழை பெஞ்சாலும் பெய்யும் கைஸ். பார்த்துக்கிட்டு தான் வண்டியெல்லாம் கழுவும். டிவி வந்தாச்சு கைஸ். கோல்டன் டீ காய்ஸ். இந்த கோல்டன் டீயில் வந்து டீ வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் உங்களை காட்டலைங்க. அழகானு காட்டலைங்க. அழகில் மயங்கிடுவான்னு காட்டலை. மணி 8:30 ஆயிடுச்சு. அதோட சரி 2 சோத்தை வச்சாச்சு. சோறு தான் அடுப்பில் வச்சுட்டேன். அடுத்து வந்து குழம்பு தான் செய்யணும். என்ன குழம்பு செய்யறதுன்னு யோசனையாக எதுவுமே இல்லை. வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்குது. வெங்காயம் தக்காளி வச்சு சாம்பாரை செய்ய போகிறேன். சாம்பாரை செஞ்சு விட்ருவோம். சாம்பார் செஞ்சுட்டு வெயில் வந்துச்சுன்னா வண்டியை கழுவணும். போய் மணியாச்சு. அடுத்து காலேஜ் போகணுமான்னு தெரியல. சாம்பாரை செஞ்சுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். சாம்பார் செய்கிறதுக்கு வந்து பருப்பை அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் வந்து அடுத்து வெங்காயம் தக்காளியை போட்டு முடிஞ்சிடும். ஆனால் வெங்காயம் தக்காளி சும்மா போட்டாலே முடிஞ்சிடும். அடுத்து இந்த கொஞ்சோண்டு புளி வந்து எடுத்து ஊற வச்சுட்டு அடுத்து வெங்காயம் தக்காளி வெட்ட வேண்டியதான். வெங்காயத்தை இந்த களியை வெட்டி வச்சுட்டேன். அடுத்து இது என்ன பேர் பருப்பு வந்து மலர்ந்ததுக்கப்புறம் போட்டோம்னா முடிஞ்சிருச்சு கைஸ். சோறு வந்துருச்சு. கொதிச்சுக்கிருக்காக அதோட அதையும் எடுத்து அடிச்சு விட்ற வேண்டியதான். குழம்பு வச்சாச்சு கைஸ். குழம்பு வச்சு சோறு வச்சாச்சு. அடுத்து இந்த நேற்று வச்ச நூடுல்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலையோ அதை பார்க்க வேண்டியது. அடுத்து இப்போதைக்கு இந்த வேலை இன்னும் வரல. அடுத்ததான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அடுத்து தண்ணி அடித்து கழுவ ஆரம்பிச்சிருச்சு கைஸ். வண்டியா ஃப்ளைட்டு இது வந்து ஃப்ளைட்டு சவுண்டு ஃப்ளைட்டு மாதிரியே இருக்கும். கழுவிட்டு அடுத்து என்ன வேணாம் பார்ப்போம். இப்போ தான் தொடச்சேன். அதுக்குள்ளேயும் தூசியை பற்றிலாம் இதுதான் இங்கே ஒன்று எரிச்சா. தொடச்ச நிமிஷம் தூசி ஏறிடுச்சு. இதோ இங்கே என்ன தோன்றது. குளிச்சுட்டு லொகரத்தில் கிளம்பியாச்சு கைஸ். இப்போ போயிட்டுருக்கு. இப்போ தொழுதுட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். தொழுதுட்டு வந்தாச்சு. தொழுதுட்டு ஒரு தனி எடுத்து வந்தாச்சு.
இந்த ஊரில் வந்து தண்ணிக்கு வந்து காசு நல்லா இருக்குது பார்த்தீங்களா கேனு. இந்த கேனு 6 ரியாலோ 7 ரியாலோ வந்த புதுசில் ஒரு கேன் மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலில் வந்து பைப் வச்சு இந்த ஊரில் வந்து எல்லா வீட்டு எல்லார்ட்டையுமே இருக்காது. மேக்ஸிமம் வந்து வெளியே பைப் இருக்கும், அங்கே போய் தண்ணி இந்த இது பிடிச்சிக்கிறது. இது வந்து பள்ளிவாசலில் இருக்கும். ஒரு கேனை இங்கே குடிச்சிட்டு ஒரு கேனை இங்கே எடுத்து வந்துடுது. இல்லாட்டினா அதுக்கு போட்டு செலவழிச்சிருக்கானா எதில் மிச்சம் பண்ணணுமோ அதில் மிச்சம் பண்ணிடுறேன் இந்த ஊரில். அது வந்து இப்போ தண்ணி பிடிக்க போயில அதையும் காட்டுறேன். இப்போ ஆனால் போக மாட்டேன். நான் எப்படியும் ஒரு வாரம் 2 வாரம் தண்ணி வரும். அடுத்து மணியாச்சு. இப்போ 1 மணிக்கு காலேஜ் போகணுமா நான் தெரியலை. இப்போ சாப்பிட்டுவிட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படி காலேஜ் போனோன்னா அடுத்து ஸ்கூல் தான் 2 மணிக்கு. அடுத்து என்னென்னு பார்ப்போம். கைஸ் சாப்பிட்டு இருந்தேன். மணியை பற்றிடா காலேஜ் போகிற டயத்தை. இது ஃபுல்லாமே காலேஜ் ரோடு தான். இனிமேல் தான் போயிட்டு இந்த அப்போ போனோடனே 2 மணிக்கு ஸ்கூலு போய் மணி 1:50 ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்கூலு வேறு போனோம். அடுத்து மணியை பற்றில 1:45 1:50 ஸ்கூலு காலேஜ் டைம். இது இப்போ 4:30 வரணும் திரும்பி. இன்றைக்கி என்ன தெரியல, காற்று வேறு அடிக்குது மறுபடியும். நல்லா காற்றடிக்குது. இன்னுமே போய் 2 மணிக்கு 2:30 போகிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும் எப்படியும். இப்போ வர வழியில் பார்த்து சரியான டிராஃபிக்காக இருக்குது போகிற வழி. வரப்போ சீக்கிரம் வந்துடலாம், போகிறப்போ தான் டிராஃபிக்காக இருக்கும். அதனால என்ன பண்ணுறது, வேறு வழியில் எதுவும் போமான்னு யோசிச்சுக்கிருக்கேன். இல்லாட்டினா அந்த வழி தான் போகணும். 2:30 தான் ஸ்கூல் விடுவாங்க. ஆனால் 2 மணிக்கெலாம் போயிட்டு நிற்கணும். இங்கே பார்க்கிங் கிடைக்காது ஸ்கூலில். இப்போ இந்த போயிட்டு இந்த வண்டியை வேறு மாற்றி எடுத்துகிட்டு போகணும். வேறு வண்டி, இந்த வண்டியை போட்டுட்டு சவர்லெட்டு மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு போகணும். இந்த வண்டியோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரிவ்யூ போடுறேன். வேகமாக பறந்து வந்தாச்சு கைஸ். மணி இப்போ வந்து 2:40. கரெக்டாக ஒரு 2:25க்கு இங்கே வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு வந்தேன். இங்கேருந்து இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ தான் உள்ளே போயிருக்காக. போயிட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போய் தான் இனிமேல் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு மறுபடியும் போகணும். 4:30க்கு கூப்பிட போகணும் மறுபடியும் காலேஜுக்கு. 40 கிலோமீட்ரு. இந்த 1 to 6 மணி வரைக்கும் ஓடுற நேரமே தெரியாது. இதுதான் குரூஷியல் டைம், குரூஷியலான டைம். காலேஜு ஸ்கூலு மறுபடியும் காலேஜு இன்னும் ஓடிடுது. இந்த டைம் மட்டும் ஓடிடும். பார்ப்போம் அடுத்து வந்து காலேஜ் போயில கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டா ரூமுக்கு போயிட்டு சாப்பிடையில கண்டினியூ பண்ணுறேன். இவர் வந்து கேரளா. ஆனால் அவர் வந்து டிரைவர் மாதிரி இருக்க மாட்டார், மலையாள ஹீரோ மாதிரி இருப்பார் ஆள். நடைய பற்றில சிலுன்னு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் கொய்ஸ். மலையாள ஹீரோவும் நானும் தொழுவ போய்க்கிறேன் கைஸ். ஹீரோ மாதிரி இருக்காரு. என்னே கோமாளி மாரி. முடி வளர்ந்து தொலைய மாட்டேது. 2 மாதம் ஆச்சு. அதை பற்றிலாம் ஹீரோ மாதிரி இருக்கார் அப்படியே. காய்ஸ் தொழுகிட்டு வந்துட்டு வச்சுட்டு போன சாப்பாடை சாப்பிட போகிறேன். பசியே போயிடுச்சு. நான் என்னன்றது, சாப்பாடு வேஸ்ட்டாக போயிருமே. அதனால் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அடுத்து காலேஜ் வேறு கிளம்பணும். காய்ஸ் காலேஜ் கிளம்பி போய்க்கிருக்கேன். மணி 3:49 3:50. அடுத்து இப்போ 1/2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. எப்படியும் 4:30 வர சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ காலைல மழை ஏற மாதிரி இருந்துச்சு. இப்போ வெயில் குண்டியாக கிழிக்குது. காலைல மழை ஏற மாதிரி பயமுறுத்துச்சு. இப்போ வெயில் குண்டியாக கிழிக்குது. கண்ணே திறக்க முடியல. கண்ணாடி வாங்கினேன். அடுத்த மாதம் சம்பளம் தரோம், கண்ணாடி வாங்கணும். சரி காய்ஸ், நான் இங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காய்ஸ் மணி வந்து இப்போ வந்து 4:20 21. 1/2 மணி நேரம் கரெக்டாக காலேஜ் வந்தாச்சு. இப்போ வந்து வந்துட்டேன், முன்னாடியே வந்துட்டேன். டீ கடை டீயே குடிக்கலாம் பார்த்தேன். ஒரு கடை இருக்குது, ஆனால் இங்கே நல்லா இருக்காது. வேறு கடை இருக்கும்போது பார்த்தேன், தேடிக்கிட்டே வந்தேன். 5 நிமிஷம் ஆகிப்போச்சு. வந்தாச்சு. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போக வேண்டியது. அடுத்தது வேலை வருதானு தெரியல. நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் வேலை. இன்றைக்கி வந்து புத்தூர் வந்து கிளம்புன மாதிரி எல்லாம் கிளம்புவாங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி சுற்றுவாங்க நைட்டு. எத்தனை மணி
ஃபஜர் வரைக்குமே சுற்றுவாங்க காலை வண்டி எடுத்துக்கிட்டு. எதுக்கு சுற்றுவாங்கன்னே தெரியாது. அதோட இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு என்னன்னு சொல்கிறேன். அடுத்து எதுவும் வேலை வருதான் பார்ப்போம். அடுத்து பாலைவனத்தை பார்த்தீங்களா கைஸ்? இதுதான் பாலைவனம். பாலைவனத்தில் தான் இந்த காலேஜ் இன்னைக்கு இருக்கு. சரியான காற்றாடி என்னன்னு தெரியல இன்னைக்கு. வண்டி இங்கே போட்டு பாலைவனத்தை பார்த்துக்கிறீங்க. அதில் தொலைஞ்ச விட என்ன பண்ணுறது ஒன்று யோசிச்சுக்கிறீங்க. எப்படிலாம் மைண்டு யோசிக்கிறாரு. கைஸ் காலேஜ்லேருந்து வந்துட்டு இப்போ வந்து தொழுகை போயிருக்கேன். மகரிப்புக்கு மணியாச்சு. தொழுகை போயிருக்கேன். தொழுகிட்டு அடுத்தது வேலை தான் தெரியல, பார்ப்போம். இதுவும் ஒரு வேலை கைஸ், குப்பையை கொட்டுறது. இங்கே போய் குப்பை வண்டி இருக்கும், குப்பை தொட்டி இருக்கும், குப்பை தொட்டியில் போய் கொட்டணும். இதுவும் ஒரு வேலை. இதையும் பார்க்கலாம். குளிர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். சர்க்கின் எடுத்து போட்டு இசாத்தில் கிளம்பியாச்சு. நான் குளிருது கைஸ். இப்போ வந்து தொழுகிட்டு வந்தேன். வண்டியில் சார்ஜ் வேறு இல்லை. தன்னை 26% தான் இருக்குது. இப்போ வந்து சார்ஜ் ஓப்பன் சார்ஜிங் போர்ட். சார்ஜ் வந்து அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து டிஸ்பிளே வந்துடும். சார்ஜ் மாட்டோன்னே இங்கேயுமே வந்துடும். ப்ரிப்பேரிங் டு சார்ஜ். 11 மணி நேரம் ஆகுமா, 11.5 மணி நேரம் சார்ஜ் ஏறதுக்கு. சார்ஜ் காலையில் மேக்ஸிமம் அமுத்திட்டு வாய்ஸ். இன்னைக்கு வேலை அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னைக்கு இதுக்கு மேலே கூப்பிட மாட்டாங்க. வேறு தூங்க வேண்டியதேன். சாப்பிட்டேன், சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி என்னந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி, ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி. இன்னொரு வீட்டில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. இன்னொரு வீட்டில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.